கலங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். தலித்களை தாக்க வேண்டாம், பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். சரக்கு சேவை வரி சட்ட முன்வரைவு தாக்கல் மக்களவையில் இன்று நிறைவேறும் என எதிர்பார்ப்பு. ராம்குமாரை வீடியோ பதிவு செய்யும் காவல்துறை திட்டம் இன்று முடிவு செய்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். ரியோ ஒலிம்பிக் ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் இந்தியா இன்று பதக்கம் வெல்ல வாய்ப்பு. துணிவிருந்தால் என்னை தாக்குங்கள், ஏழ்மையில் வாடும் தலித் சகோதர சகோதரிகளை தாக்க வேண்டாம் என ஹைதராபாத்தில் நடந்த பாரதிய ஜனதா நிர்வாகிகள் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேசியுள்ளார். அனல் மின் நிலைய அடிக்கல் நாட்டு விழா உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க தெலங்கானா வந்த பிரதமர் மோடி அங்கு நடந்த கட்சி காரியகர்த்தா கூட்டத்தில் பங்கேற்றார். அதில் பேசிய அவர், தலித் சகோதர சகோதரிகளை தாக்குவதற்கும் அவர்களை தரக்குறைவாக நடத்துவதற்கும் நமக்கு என்ன உரிமை இருக்கிறது என கேள்வி எழுப்பினார். வசுதேவ குடும்பகம், அதாவது உலகம் ஒரே குடும்பம் என பேசும் நாம் தலித் மக்களை தாக்கினால் உலகம் நம்மை மன்னிக்காது, தலித்களை தாக்க எண்ணுபவர்கள் என்னை தாக்குங்கள், தலித்களை விட்டுவிடுங்கள் என்றும் மோடி குறிப்பிட்டார். मेरे दलित भाइयों पर वार करना बंद कर दीजिए। वार करना है तो मुझ पे कीजिए, गोली चलानी है तो मुझ पे चलाइए, मेरे दलित भाइयों पर मत चलाइए. சமுதாயத்தை பிளவுபடுத்தும் அரசியலின் மூலம் எந்த நன்மையும் விளையாது என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். इस सामाजिक समस्या का समाधान चाहते हैं, उनसे मेरी करबद्ध प्रार्थना है कि समाज में बिखराव पैदा करने वाली राजनीति का रास्ता छोड़ दे। समाज को तोड़ने वाली राजनीति से देश का भला नहीं होगा. மாநிலங்களவையில் சில திருத்தங்களுடன் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி சட்ட முன்வரைவு மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. எதிர்க்கட்சிகளுக்கிடையே கருத்து ஒற்றுமை ஏற்படாததால் ஓராண்டு காலத்திற்கு மேல் நிறைவேற்றப்படாமல் இருந்த சரக்கு மற்றும் சேவை வரி சட்ட முன்வரைவு கடந்த வாரம் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இன்று இது மக்களவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. காங்கிரஸ் உள்பட்ட ஏறத்தாழ அனைத்து கட்சிகளுமே இந்த சட்ட முன்வரைவை ஆதரிக்கும் என தெரிகிறது. காங்கிரஸ் கட்சியின் அனைத்து எம்பிக்களும் இன்று தவறாமல் மக்களவைக்கு வர வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் ஜோதிராத்யா சிந்தியா உத்தரவு பிறப்பித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற விவாதத்தில் பிரதமர் மோடி, நிதியமைச்சர் அருண்ஜேட்லி ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். மக்களவையில் சரக்கு சேவை வரி சட்ட முன்வரைவு இன்று நிறைவேறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுவாதி கொலை வழக்கில் சிறையில் இருக்கும் ராம்குமாரை ரயில் நிலையத்தில் நடிக்க வைத்து வீடியோ எடுக்கும் காவல்துறையின் திட்டம் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் இன்று முடிவை அறிவிக்கிறது. சுவாதி வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் ராம்குமாரை இன்று காலை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் நடித்து காட்டச் செய்து வீடியோ படம் பிடிக்க காவல்துறையினர் திட்டமிட்டிருந்தனர். ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராம்குமார் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரிக்க உள்ள நீதிபதி PN பிரகாஷின் உத்தரவின் அடிப்படையில் காவல்துறையினரின் அடுத்த கட்ட நடவடிக்கை அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2 நாள் விடுமுறைக்கு பின் இன்று மீண்டும் கூடும் தமிழக சட்டப்பேரவையில் மீன்வளம் பால்வளத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறவுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் கடந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி 2016-2017 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் கடந்த 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடைபெற்றது. 29ஆம் தேதி நிதியமைச்சர் O. பன்னீர்செல்வத்தின் பதிலுரைக்கு பின்னர் கடந்த 1ஆம் தேதி முதல் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. 5ஆம் தேதி வரை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடந்து வந்த வேளையில் சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை நாள் என்பதால் கூட்டம் நடைபெறவில்லை. இந்நிலையில் விடுமுறைக்கு பின் பேரவை இன்று காலை 10 மணிக்கு கேள்வி நேரத்துடன் மீண்டும் கூட உள்ளது. கேள்வி நேரம் முடிந்ததும் மீன்வளம் மற்றும் பால்வளத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெறவுள்ளது.
மும்பையில் 2 மாடி கட்டடம் ஒன்று இடிந்து விழுந்த விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 8 பேராக அதிகரித்துள்ளது. மும்பையில் பிவாண்டி என்ற இடத்தின் அருகே அனுமன் தேக்ரி பகுதியில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வந்தது. இதன் காரணமாக அங்குள்ள ஒரு குடியிருப்பில் இருந்த 2 மாடி கட்டடம் ஒன்று நேற்று திடீரென இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் கட்டட இடிபாடுகளில் சிக்கி 2 பேர் பலியானதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் பலியானவர்களின் எண்ணிக்கை தற்போது 8 பேராக அதிகரித்துள்ளதாகவும் 35 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் பிராந்திய பேரிடர் மேலாண்மை பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இடிந்து விழுந்த கட்டடம் மிகவும் பழமையான மற்றும் சேதமடைந்த நிலையில் இருந்ததாகவும் அவர்கள் கூறினர். இடிபாடுகளில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணியில் தீயணைப்புத் துறையினரோடு பிராந்திய பேரிடர் மீட்புக் குழுவினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பஞ்சாப் மாநிலத்தில் RSS தலைவர் ஒருவர் துப்பாக்கியால் சுடப்பட்ட சம்பவம் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. RSS அமைப்பின் பஞ்சாப் மாநில துணைத் தலைவராக இருப்பவர் ஜெகதீஷ் காக்னிஜா. ஓய்வு பெற்ற ராணுவ அலுவலரான இவர் நேற்றிரவு 8 மணியளவில் ஜலந்தர் நகரில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த ஜோதி சவுக் பகுதியில் மனைவியுடன் காரில் வந்து கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் ஜெகதீஷை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பி சென்றனர். 3 குண்டுகள் பாய்ந்த நிலையில் அவர் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டார். அவரது நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது. RSS அமைப்புடன் கொள்கை முரண்பாடு உள்ள கட்சிகளும் கூட இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. और यहाँ के जितने भी गैंग हैं उनको अपनी मर्जी से कठपुतली बना के ऐसी वारदातें करवा रहे हैं. जो रूल है बिल्कुल वो चेंज कर दिए हैं. इलेक्शन में एक डर का माहौल हो, सहम का माहौल बनाओ. इसलिए बहुत जल्दी से जल्दी मैं पार्लियामेंट में ये मुद्दा उठाऊंगा. குஜராத்தில் நேற்று பதவியேற்ற புதிய அமைச்சரவை சட்டப்பேரவையில் இன்று கூடி முக்கிய முடிவுகளை எடுக்க இருக்கிறது. குஜராத் மாநில முதல்வராக இருந்த ஆனந்திபென் பட்டேல் ராஜினாமா செய்ததை அடுத்து குஜராத் மாநிலத்தின் புதிய முதல்வராக விஜய் ரூபானியும் துணை முதல்வராக நிதின் பட்டேலும் அவர்களுடன் 24 அமைச்சர்களும் நேற்று பதவியேற்றனர். காந்திநகர் மகாத்மா காந்தி மந்திர் பகுதியில் நடந்த இந்த பதவியேற்பு விழாவில் மாநில ஆளுநர் OP கோஹ்லி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர் LK அத்வானி, மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, ராஜஸ்தான் மாநில முதல்வர் வசுந்தரா ராஜே சிந்தியா உள்ளிட்ட பலர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றனர். குஜராத்தின் புதிய அமைச்சரவை இன்று கூடி முக்கிய முடிவுகளை எடுக்க உள்ளது. शपथ विधि संपन्न हुई है. कल कैबिनेट की मीटिंग होगी और कल उसके बाद आने वाले दिन के लिए प्रोग्राम हम तय करेंगे. ரியோ ஒலிம்பிக் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஜப்பான் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் 2-2 என சமனில் நிறைவடைந்தது. 36 ஆண்டுகளுக்கு பின் ஒலிம்பிக்கில் நுழைந்துள்ள இந்திய மகளிர் அணி நேற்றிரவு நடந்த போட்டியில் ஜப்பான் அணியை எதிர்கொண்டது. ஆட்டத்தின் முதல் மற்றும் 2வது கால் பகுதிகளில் ஜப்பான் வீராங்கனை எமி நிஷிகோரி, நகஷிமா ஆகியோர் அடுத்தடுத்து 2 கோல்களை போட்டு அசத்தினர். 2 கோல் கணக்கில் பின்தங்கியிருந்த நிலையிலும் ஆட்டத்தின் 2வது பாதியில் இந்திய அணியின் ராணி ராம்பால், லில்லிமா மின்ஸ் ஆகியோர் 2 கோல்கள் போட ஆட்டம் 2-2 என சமனில் நிறைவடைந்தது. ரியோ ஒலிம்பிக்கில் மகளிர் அணிக்கான குழு வில்வித்தை காலிறுதிப் போட்டியில் ரஷ்ய அணியிடம் இந்திய அணி 5-4 என தோல்வியை தழுவி போட்டியில் இருந்து வெளியேறியது. காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் கொலம்பியா அணியுடன் மோதிய இந்திய மகளிர் அணி சிறப்பாக அம்பெய்து காலிறுதிக்கு முன்னேறியது. காலிறுதியில் உலக சாம்பியன் அணியான ரஷ்ய அணியை இந்திய அணி எதிர்கொண்டது. தீபிகா குமாரி, பாம்பைலா தேவி, லட்சுமி ராணி ஆகியோர் அடங்கிய இந்திய அணி முதல் 3 சுற்று முடிவில் முன்னணியில் இருந்தும் கூட போட்டியின் இறுதிக்கட்டத்தில் ரஷ்ய மகளிர் அணி சிறப்பாக அம்பெய்து 5-4 என இந்திய அணியை வீழ்த்தியது. இதன் மூலம் இந்திய அணி போட்டியில் இருந்து வெளியேறியது. அரையிறுதிக்கு முன்னேறிய ரஷ்ய அணி அடுத்ததாக இத்தாலிய அணியை சந்திக்க உள்ளது. இந்தியாவின் அனுபவம் வாய்ந்த துப்பாக்கி வீரர்களான அபினவ் பிந்த்ரா, ககன் நரங் ஆகியோர் ரியோ ஒலிம்பிக் போட்டியில் இன்று களமிறங்க உள்ளனர். ரியோ ஒலிம்பிக் போட்டியில் இன்று மாலை 5:30 மணிக்கு ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் துப்பாக்கி சுடும் போட்டி நடைபெறவுள்ளது. இதில் 2008ஆம் ஆண்டு பெய்ஜிங் ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற அபினவ் பிந்த்ரா, 2012 லண்டன் ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற ககன் நரங் ஆகியோர் களமிறங்க உள்ளனர். அனுபவமிக்க இவர்கள் களமிறங்குவதால் இந்தியாவுக்கு இன்று பதக்கங்கள் கிடைக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. இதனிடையே இன்றிரவு 7:30 மணிக்கு ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி ஒலிம்பிக் சாம்பியனான பலம் வாய்ந்த ஜெர்மன் அணியை சந்திக்க உள்ளது.
அயர்லாந்து அணியுடன் முதல் போட்டியில் 3-2 என வெற்றி பெற்ற இந்திய அணி இந்த போட்டியில் சமன் செய்தால் கூட அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பு பிரகாசமடையும். ரியோ ஒலிம்பிக் மகளிர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் சீனாவுக்கு முதல் தங்கம் கிடைத்தது. ஒலிம்பிக் போட்டிக்கு முதன்முறையாக பங்கேற்றுள்ள சீன வீராங்கனை சாங் மெங்சூ இறுதிப் போட்டியில் 20 முறை துப்பாக்கியால் சுட்டு 199 புள்ளிகளை பெற்று தங்கத்தை கைப்பற்றினார். ரஷ்யாவின் விதாலினா பாட்சராக்கினாவுக்கு வெள்ளியும் கிரீஸ் நாட்டின் அன்னா கொராகாசிக்கு வெண்கலமும் கிடைத்தன. ஊக்கமருந்து புகார் காரணமாக மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரா ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் பங்கேற்க ரஷ்யாவுக்கு ஒட்டுமொத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. பன்னாட்டு மாற்றுத்திறனாளி ஒலிம்பிக் அமைப்பின் கூட்டம் ஒலிம்பிக் நடக்கும் ரியோ டி ஜெனிரோ நகரில் கூடியது. கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய அந்த அமைப்பின் செயலர் பிலிப் கிராவன் வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க ரஷ்யாவுக்கு ஒட்டுமொத்த தடை விதித்தார். 2014ஆம் ஆண்டு ரஷ்யாவின் சோச்சியில் நடந்த குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் வெறுக்கத்தக்க அளவுக்கு ஊக்கமருந்து பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ரஷ்யாவின் இந்த செயல் விளையாட்டின் மிக இருண்ட நாட்கள் எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். வேன் அரசு பேருந்து மோதி விபத்து, ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழக உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா வெற்றி பெறும் என அந்த கட்சியின் தேசிய பொதுச் செயலர் அனில் ஜெயின் தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தரிசனத்துக்காக வந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழகத்தில் அதிமுக திமுகவுக்கு மாற்றாக புதிய அணி வர வேண்டும், பல மாநில உள்ளாட்சி தேர்தல்களில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றது போல தமிழக உள்ளாட்சி தேர்தலிலும் வெற்றி பெறும் என்று அவர் கூறினார். தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க பாரதிய ஜனதா தயாராக இருக்கிறது என்றும் அனில் ஜெயின் தெரிவித்தார். Political scenario here, one time AIDMK, other time DMK, this should break and some new player should come into the picture. This state should also be run by some new player like BJP. திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி அருகே வேனும் அரசு பேருந்தும் மோதிக்கொண்ட விபத்தில் 4 பேர் பலியாகினர். மதுரையை சேர்ந்த ஜோதி என்பவர் தனது குடும்பத்தினருடன் நேற்று குற்றாலம் சென்றுவிட்டு மாலையில் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தார். நயினாரகரம் என்ற இடத்தில் ஒரு வளைவில் திரும்பும்போது எதிரே அதிவேகமாக வந்த அரசு பேருந்து வேன் மீது மோதியது. இந்த விபத்தில் வேனில் இருந்த ஜோதி உள்ளிட்ட 4 பேர் பலியாகினர். காயமடைந்த 3 பேர் தென்காசி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். விபத்து குறித்து இளத்தூர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்திற்கான காரணம் என்ன என்பதை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக கண்டுபிடித்து இந்த தேசிய நெடுஞ்சாலையிலே வேகத்தடைகளை ஏற்படுத்த வேண்டும். இந்த வேகத்தை தடுப்பு காவலர்களை நியமனம் செய்ய வேண்டும். பேரிகேட் வைத்து வேகத்தை குறைக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு பலமுறை கோரிக்கைகள் விடுத்தும் மாவட்ட நிர்வாகமும் இந்த அரசாங்கமும் தொடர்ந்து இதை கண்டுகொள்ளாத காரணத்தினால் இந்த விபத்து தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே தேங்காய் நார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் கருகி சேதமடைந்தன. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தை அடுத்த பள்ளக்காட்டு புதூரில் தேங்காய் மட்டையிலிருந்து நார் பிரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இங்கு நேற்று பிற்பகலில் திடீரென தீப்பற்றி தேங்காய் நார் மற்றும் தேங்காய் மட்டைகளில் தீ பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. அங்கு நிறுத்தப்பட்டிருந்த டிராக்டர் மீதும் தீப்பற்றியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்ததாக தெரிவித்துள்ள காங்கேயம் காவல்துறையினர் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இப்போ கன்வேயரில் வந்து மின்கசினால நாரில் தீப்பற்றி எரிஞ்சு அப்படியே மட்டைக்கும் பரவி ஒரு 50 லட்சம் ரூபா மதிப்பு உள்ள பொருட்கள் நாசமாகிடுச்சு. மற்றும் டிராக்டர் ஒன்று எரிஞ்சு ஃபுல்லாகவே மோசமாக போயிடுச்சு, எல்லாமே எரிஞ்சிருச்சு. இதனால் மிகுந்த பாதிப்புள்ளாயிட்டாங்க. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற தேசிய கைத்தறி நாள் கொண்டாட்டத்தில் இயற்கை முறை சாயமிடுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. கடந்த ஆண்டு முதல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி தேசிய கைத்தறி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன்படி காஞ்சிபுரத்தில் நேற்று நெசவாளர்கள் சார்பில் தேசிய கைத்தறி நாள் கொண்டாடப்பட்டது.
இதில் தேசிய கைத்தறி வளர்ச்சிக் கழகம் சார்பில் இயற்கை முறையில் சாயமிடுதல் குறித்த ஒருநாள் பயிற்சி அளிக்கப்பட்டது. சிறந்த நெசவாளருக்கான தேசிய விருது பெற்ற காஞ்சிபுரத்தை சேர்ந்த மோகன், லலிதா ஆகியோருக்கு பாராட்டு விழாவும் நடத்தப்பட்டது. அப்போது பேசிய மோகன், இளைஞர்கள் தொழிற்சாலை கனவை விடுத்து பாரம்பரிய நெசவு தொழிலுக்கு திரும்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த நெசவு தொழிலில் அருமையாக தயார் பண்ணுறதுக்கு பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. வெளியில் போய் கம்பெனின்னு அலையாமல் நெசவு செய்து சங்கத்தில் நெசவு செய்து போய்த்தா போனஸ் உண்டு, எல்லாமே இன்க்ரிமெண்ட்டு எல்லாம் உண்டு. ஆகினால நீங்கள் இந்த அங்கத்தினர்களாக சேர்ந்து நல்லதே செய்ய வேண்டும். முறைசாரா தொழிலாளர்களின் நலனுக்காக பாதுகாப்பு முனையம் ஏற்படுத்த வேண்டுமென CITU தொழிற்சங்கத்தின் ஈரோடு மாவட்ட மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. CITU தொழிற்சங்கத்தின் ஈரோடு மாவட்ட மாநாடு ஈரோட்டில் நேற்று நடைபெற்றது. இதில் கொங்கு மண்டலத்தில் உள்ள சிறு குறு தொழில்களை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், தொழிலாளர் நலச்சட்டங்களை எவ்வித பாரபட்சமும் இன்றி பின்பற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. வேலைவாய்ப்புகளை அதிகப்படுத்தி வேலைவாய்ப்பு அளிப்பதற்கான உத்தரவாதத்தை வழங்க வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மத்திய அரசாங்கம் முறைசாரா உழைப்பாளிகளுக்கான ஒரு பாதுகாப்பு நிதியம் உருவாக்க வேண்டும் எனவும், பொதுத்துறை பாதுகாப்பு, விலைவாசி உயர்வு போன்ற பிரச்சனைகளை மையமாக வைத்து வருகிற செப்டம்பர் 2ஆம் தேதி தேசம் தழுவிய அனைத்து சங்கங்களும் ஒன்றிணைந்த வேலைநிறுத்தம், அதற்கான தயாரிப்பும் இந்த மாநாடுகளிலே விவாதித்து முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. ஈரோட்டில் சுயம்பரம் என்ற பெயரில் மோசடியில் ஈடுபட்டதாக திருச்சி மற்றும் பொள்ளாச்சியை சேர்ந்த 10 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருச்சி மற்றும் பொள்ளாச்சியை சேர்ந்த திருமண தகவல் மையத்தின் சார்பில் ஈரோட்டில் உள்ள திருமண மண்டபம் ஒன்றில் நேற்று சுயம்பரம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அப்போது ஆலோசனை கட்டமாக 1000க்கும் மேற்பட்டோரிடமிருந்து தலா 1500 ரூபாய் வசூலிக்கப்பட்டது. இந்நிலையில் இதில் மோசடி இருப்பதாக கூறி அங்கு சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்து விசாரணை நடத்திய வீரப்பன் சத்திரம் காவல்துறையினர் மோசடி நடந்ததாக உறுதி செய்து அங்கிருந்தவர்களின் பணத்தை திருப்பி பெற்று தந்தனர். மேலும் சுயம்பரம் நிகழ்ச்சி நடத்திய 10 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பொய்யான பிரச்சாரம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1500 பேரை கொங்கு மக்களை ஏமாற்றி ஒவ்வொருத்தருக்கும் 1500 ரூபா பணத்தை வாங்கிட்டு புக் பண்ணிட்டு இதில் சரியான தகவல் இல்லாதனால மக்கள் எங்கள் மாநகரத்துக்கு எங்களுக்கு தெரிவி கொடுத்தாங்க. அவங்க 10 பேர்த்த பிடிச்சி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இப்போ விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சுற்றுப்பகுதியில் பெய்த கனமழையின் போது சாலையில் சாக்கடை தேங்கியதால் மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி, ஆலங்காடு, பள்ளத்தி விடுதி, கீழாத்தூர், மேலாத்தூர், சிக்கப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலை பலத்த மழை பெய்தது. நீண்ட நாட்களுக்கு பெய்த மழை காரணமாக குளுமையான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ஆனால் ஆலங்குடி நகரில் கால்வாய்கள் சரிவர பராமரிக்கப்படாததால் சாக்கடை நீர் சாலைகளில் தேங்கியது. இதனால் மக்கள் கடும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். இதை அகற்றி கழிவுநீர் வாய்க்கால்களை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாக்கடை அடைப்பு ஏற்படுது, அதை சுத்தம் செய்கிறதுல சரியாக சென்ட்ரலில் இந்த இடத்துல அடைப்பு ஏற்படுது. எப்போதுமே ஏற்பட்டு அந்த காவிரி மார்க்கெட் வழியாக தண்ணி வெளியில் ஆயிடுது. வெளியில் வந்துருக்கு. வெளியில் வாகன ஓட்டிகளுக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பாக இருக்குது. நோய் தொற்று அபாயம் இருக்குது. சாக்கடை எல்லாம் மேலே கிளம்பி ரோட்டில் தான் போய்கிட்டு இருக்குது. இதில் காணில் போகவே இல்லை. குடிநீர்லேயும் கலந்து போய்கிறது. பொதுமக்களுக்கு ரொம்ப இடக்குறாக இருக்குது. இதை கொஞ்சம் பார்த்து அரசாங்கம் செஞ்சால் நல்ல முறையாக இருக்கும். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் மதுரையில் நடைபெற்ற சுவர் ஓவிய போட்டியில் பள்ளி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு திறமையை வெளிப்படுத்தினர். மத்திய அரசின் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் அரசு கட்டடங்களின் சுவர்களில் ஓவியங்கள் வரையப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையிலும் மாணவர்களின் ஓவிய திறமையை ஊக்குவிக்கும் வகையிலும் மதுரையில் நேற்று சுவர் ஓவிய போட்டி நடத்தப்பட்டது. இதில் ரேஸ் கோர்ஸ் மைதான சுவர்களில் பள்ளி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் ஓவியங்களை வரைந்தனர். தமிழர்களின் பண்பாடு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பிளாஸ்டிக் ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளின் கீழ் அவர்கள் வண்ணமயமான ஓவியங்களை தீட்டினர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. நாங்கள் இப்போ டிராயிங் காம்படிஷன் அரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். மதுரையை தூய்மை படுத்துறதுக்காண்டி இந்த டிராயிங் அரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கோம். ஒரு 160க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கே கலந்து ஓவியங்களை வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீடு, நம்ம நகரம் அப்படிங்கிற தன்மையில் இந்த தூய்மையை நம்ம வலியுறுத்தணுங்கிறத இந்த நோக்கத்தோட மக்களுக்கு கொண்டு போகிற வகையில் இவங்க ஓவியங்களை வரைகிறாங்க. ஒவ்வொரு ஓவியங்களும் தனித்த திறமையாக அவங்க வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க.
அரியலூரில் மாரியம்மன் கோவில் ஆடிப்புற விழாவை முன்னிட்டு 30,000 வளையல்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்த அம்மனை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். அரியலூரில் பூக்கார தெருவில் உள்ள மாரியம்மன் கோவிலில் ஆடிப்புற விழாவை முன்னிட்டு நாள்தோறும் பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. இதன்படி நேற்று 30,000 வளையல்களை மாலையாக்கி அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. பல வண்ணங்களில் வளையல் மாலை, சந்தன காப்பு என சாந்த சொரூபியாக அம்மன் அருள் பாலித்தார். ஆண்டுக்கு ஒருமுறை நடத்தப்படும் இந்த அலங்காரத்தை பக்தர்கள் பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். பூக்கார திரு மாரியம்மனை நாங்கள் தரிசிக்கிறதுனால எங்களோட குழந்தைங்க எல்லாம் நல்ல வளர்ச்சி அடைஞ்சு பெருமையை எங்களுக்கு தேடி கொடுக்கறது அம்மன் தான். அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, நிம்மதியை கொடுத்து, நாங்களும் இன்னைக்கு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறோன்னா இங்கே சாமியை தரிசித்து வணங்கி அவங்களோட அருள் எங்களுக்கு கிடைக்கிறதுனால தான் நாங்கள் நல்லா இருக்கிறோம். திருச்சி திருவானைக்காவில் உள்ள அகிலாண்டேஸ்வரி கோவில் ஆடிப்பூர திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற தெப்ப உற்சவத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் உள்ள சக்தி தலங்களில் ஒன்றாகவும் அம்மன் தவமிருந்த தலமாகவும் கருதப்படுவது திருச்சி திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரி கோவிலாகும். பழமையான இக்கோவிலில் கடந்த 27ஆம் தேதி தொடங்கிய ஆடிப்பூர திருவிழாவை முன்னிட்டு நேற்றிரவு அகிலாண்டேஸ்வரி சமேத சம்புகேஸ்வரர் வீதி உலா நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஆடிப்பூர குளத்தில் தெப்ப உற்சவம் நடைபெற்றது. இதில் சுப்பிரமணியர் மற்றும் சண்டிகேஸ்வரருடன் அகிலாண்டேஸ்வரி, சம்புகேஸ்வரர் எழுந்தருளி அருள் பாலித்தனர். மேளதாள முழங்க நடைபெற்ற விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனையும் ஈஸ்வரனையும் தரிசனம் செய்தனர். மழை வெள்ளத்தில் தவிக்கும் மாசிடோனியா, 17 பேர் பலி, 22 பேர் காணவில்லை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். மாசிடோனியா நாட்டில் கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 17 பேர் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளன. தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான மாசிடோனியாவில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் தலைநகர் ஸ்கோப்ஜியின் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. வீடுகள் உள்ளிட்ட கட்டடங்கள் தண்ணீரில் மிதக்கின்றன. சாலைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. பாதிக்கப்பட்டவர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மழை ஓய்ந்த நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. காணாமல் போனவர்களில் 17 பேரின் உடல்கள் கிடைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் 22 பேரை காணவில்லை என்றும் அவர்களை தேடும் பணியும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேற்கிந்திய அணியுடன் 3வது டெஸ்ட் போட்டிக்காக இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் முனைப்புடன் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்திய கிரிக்கெட் அணி தற்போது மேற்கிந்திய தீவுகளில் சுற்றுப்பயணம் செய்து முதல் கட்டமாக டெஸ்ட் தொடரில் ஆடி வருகிறது. 4 டெஸ்டுகள் கொண்ட இந்த தொடரில் இந்தியா தற்போது 1-0 என முன்னிலை பெற்றுள்ளது. இந்நிலையில் 3வது டெஸ்ட் போட்டி செயின்ட் லூசியா தீவில் நாளை தொடங்கப்பட உள்ள நிலையில் இந்திய அணி வீரர்கள் முனைப்புடன் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போட்டியின் போது மேற்கிந்திய தீவுகள் அணி ராஜேந்திர சந்திரிகாவை நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக வலது கை பந்து வீச்சாளரான ஷாய் ஹோப்பை களமிறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தலித்களை தாக்க வேண்டாம், பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். சரக்கு சேவை வரி சட்ட முன்வரைவு தாக்கல், மக்களவையில் இன்று நிறைவேறும் என எதிர்பார்ப்பு. ராம்குமாரை வீடியோ பதிவு செய்யும் காவல்துறை திட்டம் இன்று முடிவு செய்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். ரியோ ஒலிம்பிக் ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் இந்தியா இன்று பதக்கம் வெல்ல வாய்ப்பு.
வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.